வணக்கம் முத்துலிங்கம் அண்ணை. வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இதுல பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், இந்த தமிழ் ஜெனோசைட் எஜுகேஷன் வீக் ஆக்ட் என்று ஒன்டாரியோ ப்ரொவின்சியல் பார்லிமெண்டில் அண்மையில் ராயல் அசென்ட் எடுத்துக்கொண்ட ஒரு சட்டத்தை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். இது ஏப்ரல் 30, 2019 ஆண்டில் முதலாவது ரீடிங்குக்கும், மே 16, 2019 இரண்டாவது ரீடிங்குக்கும், மூன்றாவது ரீடிங்காக மே 6, 2021 போய் ராயல் அசென்ட் எடுத்துக்கொண்டது மே 12, 2021. ஆகவே இது சட்டமாக்கப்பட்டு விட்டது. இந்த சட்டத்தில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், the 7-day period in each year ending on May 18th proclaimed as Tamil Genocide Education Week. இதில் நிச்சயமாக இது சம்பந்தமாக பல கேள்விகள் உண்டு. இதை பற்றி பேசுவோம். அடுத்ததாக, during the period, all Ontarians are encouraged to educate themselves about and to maintain their awareness of the Tamil genocide and other genocide that have occurred in the world history. இதுதான் இதுல உள்ள ரெண்டு விடயங்கள். இந்த சட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்ஷனை இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்கள், உருவாக்கியவர்கள் இந்த சட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அசம்ஷனை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். அதாவது, ஜெனோசைட் என்பது இலங்கையில் நடந்து விட்டதாகவும், அதை சம்பந்தமாக அது உலகத்தில் நடந்த வேறு பல நாடுகளில் நடந்த ஜெனோசைடை போல இதுவும் ஒரு ஜெனோசைட் என்று சொல்லுவதன் மூலம் இதை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். ஆகவே இதில் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த சட்டத்தில் எங்களுக்கு இடம் தரப்பட்டு உள்ளது இந்த ஜெனோசைடை பற்றி விவாதிப்பதற்கு. ஆகவே முதலாவது கேள்வி, இந்த ஜெனோசைட் என்றால் என்ன? அதாவது, ஜெனோஸ் என்பது கிரீக் வேர்டும், சைட் என்பது லத்தீன் வேர்டும், ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு சொற்பதம் தான் ஜெனோசைட். இது முக்கியமாக யூதர்கள் ஹிட்லரால் அழிக்கப்பட்ட வேளையில் உருவாக்கப்பட்ட ஒரு சொற்பதம். அதைத் தொடர்ந்து பல நாடுகளில் நடந்த சம்பவங்களில் இதை பற்றி பேசியிருந்தார்கள். உதாரணமாக, அண்மையில் கூட பர்மாவில் முஸ்லிம்களுக்கு எதிராக, ரோஹிங்கா முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த அந்த விடயத்திலும், அல்லது ருவண்டாவில் நடந்த விடயத்திலும், அல்லது பொஸ்னியாவில் நடந்த விடயத்திலும் இதுகளை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டார்கள். இன அழிப்பு. இதில் விசித்திரமான விடயம் என்னவென்றால், இந்த உலக நீதிமன்றம், அதாவது ஜெனீவாவில் உள்ள இந்த உலக நீதிமன்றம், அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதில் பல பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் இன்றும் சிறைக்குள் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த ஜெனோசைடு என்ற செயற்பாடு ஹிட்லருக்கு முன்பாகவே ஆங்கிலேயரால், பிரெஞ்சு நாட்டவரால், அண்மையில் நேற்று வெளியிடப்பட்ட நியூஸில் ஜெர்மனி அப்பாலஜி கேட்டிருக்கிறது. நபீபாவில் நடந்த ஜெனோசைடுக்கு தாங்கள் பொறுப்பு, அது தாங்கள் செய்தது மிகப்பெரிய பிழை என்று. ஏன் இந்த நாட்டு தலைவர்கள் மன்னிப்பு கேட்டும், ஏன் இந்த நாட்டின் தலைவர்கள், அவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, மன்னிப்பு கேட்டவுடன் அவர்களை விடுவிப்பதும், ஏன் அவர்களுக்கு ஒரு பாரதூரமான ஒரு பனிஷ்மெண்டை கொடுக்க உலகம் மறுக்கிறது? அது ஒரு கேள்வி.
அதைத் தொடர்ந்து இலங்கையில் என்ன நடந்தது, இலங்கையில் நடந்தது ஜெனோசைடா என்பதையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இந்த ஜெனோசைட் என்ற பதத்தின் கீழ் இலங்கையில் நடந்தது என்ன என்பதை பற்றி நாங்கள் சற்று விரிவாக பேசுவோம். முத்துலிங்கம் அண்ணை, உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். இல்ல, இதுல என்னன்னு சொன்னால், இலங்கையில் ஜெனோசைட் என்ற ஒரு விஷயமே நடக்கவில்லை. அப்படி நடந்தால் அது எங்கே எப்படி என்பதை இந்த ஒன்டாரியோ அரசாங்கம் எப்படி புகுந்து கண்டுபிடித்தது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதுவும் இந்த தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்த விஜய் தணிகாசலம், இவர் ஸ்காபரோவில் ஒரு தொகுதியில் அங்கத்தவர், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். அதனால் சட்டங்கள் கொண்டு வந்தால் நிறைவேற்றப்படுவது இயலக்கூடிய காரியம். ஆனால் அதன் பொய் முகாம் என்னவென்றால், மே 18, இந்த மே 18 என்பது தமிழர்களுடைய வரலாற்றிலோ கலண்டரிலோ ஒரு முக்கியமான திகதி அல்ல. மே 18 நாங்கள் இப்ப 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் மே 18 கொண்டாடினாங்களா? இல்லை. மே 18 என்பது இலங்கையை பொறுத்தளவில் அராஜகமான புலி பயங்கரவாதிகள் ஒழிக்கப்பட்ட நாள். அதுதான் அவர்களுடைய கடைசி நாள். அந்த அழிக்கப்பட்ட புலிகள் அவர்களை கனடாவில் கொண்டாடுவதற்கு வழிவகுக்கிறார் இந்த விஜய் தணிகாசலம். அதற்கு துணை போயிருக்கிறது ஃபோர்ட் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் அரசாங்கம். இவர்கள் இலங்கையில் புலிகள் அழிக்கப்பட்டார்களா, தமிழர்கள் அழிக்கப்பட்டார்களா என்பதற்கு விளக்கம் தர வேண்டும். ஏனென்றால் தமிழர்கள் இலங்கையில், கொழும்பில், யாழ்ப்பாணத்தில் எல்லா இடமும் தான் வாழ்கிறார். புலிகள் அழிக்கப்பட்டால் அது தமிழர்கள் அழிக்கப்பட்டது என்று அர்த்தமா? புலிகள் தமிழர்களிடையே புறப்பட்ட பயங்கரவாதிகள். இவர்கள் செய்யாத கொலைகள் ஒன்று ரெண்டல்ல. எண்ணி பார்த்தால் அதிக அளவில் தமிழர்களை கொன்று குவித்தவர்கள் இந்த புலிகள். இவர்கள் அழிந்து போனது தமிழர்களுக்கு இன அழிப்பா? இப்பொழுது கனடாவில் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்து இங்கே ஏதோ அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு விஷமூட்டுவதற்கு ஒரு பொய்யான கற்பனையை உண்டாக்குகிறார் இந்த விஜய் தணிகாசலம். ஏனென்றால் இவர் வல்வெட்டித்துறையை சேர்ந்தவர். தமிழ் மக்கள், தமிழ் என்று சொன்னால் ஏதோ தமிழ் இவருடைய வீட்டு சொத்தல்ல. இவர் முதலில் கனடாவில் உள்ள தமிழர்களுக்கு பொதுவாக ஏதாவது அறிவித்தல் விடுத்து இந்த சட்டத்தை கொண்டு வர முனைந்திருக்க வேண்டும். எந்த விதமான சம்பாஷணைகளோ பேச்சுக்களோ கூட்டங்களோ எதுவுமின்றி இவர் ஒன்டாரியோ பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை தனிநபர் பிரேரணையாக கொண்டு வந்திருக்கிறார். தனிநபர் பிரேரணையாக கொண்டு வரக்கூடிய காரணம் இவருடைய தனிப்பட்ட விஷயம் அல்ல. இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தமிழ் இன அழிப்பு என்று புலிகளின் எடுபிடிகள் கூச்சலிடுகிறார்கள். அதை இவர் சட்டமாக்கி இருக்கிறார். இதன் மூலம் சாதாரண மக்களின் அறிவுத்தன்மையை இவர் சோதிக்கிறார். இந்த சட்டத்தின் அமுலாக்கம் ஒன்டாரியோவில் ஒருபோதும் நடைபெறப் போவதில்லை. அதை நடைபெற விடவும் மாட்டோம். அதற்கு முதல் இந்த சட்டம் இன அழிப்பு என்பதை கனடிய அரசே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்டாரியோ அரசாங்கம் எப்படி புகுந்து கண்டுபிடித்தது என்பதுதான் விசித்திரமான ஒன்று. இந்த ஜெனோசைட் என்ற பதம் பாவிக்கின்ற வேளையில் எது ஜெனோசைடாக கருதப்படுகிறது என்று இந்த டெபினிஷன் ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. இது பிபிசி ரிப்போர்ட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியைத்தான் நான் இப்பொழுது வாசிக்க இருக்கின்றேன். அதில் முதலாவதாக குறிப்பிடுகிறது killing members of the group,
causing serious bodily or mental harm to members of the group, deliberately inflicting on the group conditions of life calculated to bring about its physical destruction in whole or in part, imposing measures intended to prevent births within the group, forcibly transferring children of the group to another group. இதில் விசித்திரம் என்னவென்று சொன்னால், கனடாவில் கூட இந்த கடைசியாக சொல்லப்பட்ட விடயம், forcibly transferring children of the group to another group, இது நடைபெற்றது. அபரிஜினல் சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகளை இவர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாகவே கொடுத்தார்கள். இவர்கள் எல்லாம் செய்தது ஜெனோசைட். ஏன் இந்த சட்டத்திற்கு தமிழ் ஜெனோசைட் என்று குறிப்பிட வேண்டும்? அங்கு ஜெனோசைட் நடந்ததற்குரிய ஆதாரமும் இல்லை. அப்படி இருக்க இங்கு நடந்தது ஜெனோசைட் என்பதற்கு தாராளமான ஆதாரங்கள் உண்டு. அதாவது கனடாவில் அபரிஜினல் மக்களுக்கு நடந்த கொடுமை ஜெனோசைட் தான். ஏன் இவர்கள் அந்த இனத்தை குறிப்பிட்டு இந்த ஆக்டை பாஸ் பண்ணி இருக்க முடியாது? அல்லது போஸ்னியா அல்லது ருவண்டா, இவை எல்லாமே சர்வதேச நீதிமன்றம், அதாவது கிரிமினல் கோர்ட்டுக்கு முன்னால் கொண்டு செல்லப்பட்ட விடயங்கள். இவை எல்லாம் உலக நாடுகளால் ஜெனோசைட் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் ஜெனோசைட் நடந்ததாக இதுவரை உலகம் ஏகோபித்த குரலில் கூறவில்லை. ஒரு சிலர் ஆங்காங்கு சொல்லிக் கொண்டு இருப்பதை தவிர அதை உலகம் ஏற்றுக்கொண்டதாக இல்லை. அவ்வாறு இருக்கை ஏன் இந்த அவசரம் இந்த ஒன்டாரியோ பார்லிமெண்ட்டுக்கு இவ்வாறான ஒரு சட்டத்தை அமுல்படுத்துவது? இது வந்து ஆளுங்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரேரணை அல்ல. அந்த கட்சியை சேர்ந்த அங்கத்தவர், அதாவது விஜய் தணிகாசலம் கன்சர்வேட்டிவ் கட்சியின் அங்கத்தவர், அவர் கொண்டு வந்த பிரேரணை தானே ஒழிய அரசாங்கம், ஒன்டாரியோ அரசாங்கம் கொண்டு வந்த பிரேரணை அல்ல. ஆனால் ஆளுங்கட்சியாக இருப்பதால் அவருடைய பிரேரணை ஏற்கப்பட்டுள்ளது. இதில் எதிர்கட்சிகள் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் கேள்விப்பட்ட அளவில் எதிர்கட்சியினரும் அதற்கு ஆதரவு கொடுத்துள்ளார்கள் என்றே தெரிகிறது. இலங்கையின் கனடாவின் வெளி விவகாரங்களுடன் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு அமைச்சு, கனடிய வெளிநாட்டு அமைச்சு இதுவரை இலங்கையில் ஜெனோசைட், அதாவது இன அழிப்பு என்று எதையும் காணவில்லை என்றே சொல்கிறது. சில அத்துமீறல்கள், இராணுவ அத்துமீறல்கள் நடந்திருக்கலாம் என்றும் அதை இலங்கைதான் விசாரிக்க வேண்டும் என்றும் சொல்கிறார். அப்படியான நிலையில் மே 18, இந்த மே 18 என்பது தமிழர்களுக்கு எந்த விதத்தில் முக்கியமான நாள்? இது உண்மையில் புலிகள் அழிக்கப்பட்ட நாள். அதை இலங்கையில் புலிகள் அழிக்கப்பட்ட நாள் அல்லது மக்களுக்கு தொல்லை கொடுத்த புலி பயங்கரவாதிகள் போய்விட்ட நாள். அதை கனடாவில் எதற்கு கொண்டாட வேண்டும்? அதுதான் எங்களுக்கு புரியவில்லை. அதுக்கு நான் சொல்லும் ஒரே காரணம், இந்த வெளிநாட்டில் உள்ள புலிகள் இவர்கள் தமிழர்களை மிரட்டி பணம் பறித்து கொண்டிருந்தவர்கள். இவர்களுக்கு இப்பொழுது பணம் பறிக்க எதுவுமே இல்லை. எனவே ஒரு வாரத்துக்கு பணம் பறிப்பதற்கு ஏதோ ஒரு ஏற்பாடு நடைபெறுகிறது. எனவே தமிழ் மக்களே ஜாக்கிரதையாக இருங்கள். மே 18 என்று இனிமேல் கனடாவில் கொளுத்தாடு பிடித்து கொண்டு வருவார்கள், கதவை தட்டுவார்கள், வெறும் பணத்துக்குத்தான். அடுத்தது விஜய் தணிகாசலத்தின் தனிப்பட்ட பிரச்சனை. அவர் வல்வெட்டித்துறையை சேர்ந்தவர். அவருடைய ஊரை சேர்ந்தவர்களாம் பலர் பயங்கரவாதிகள். அவர்கள் ஒழிக்கப்பட்டு விட்டார்கள். பிரபாகரன் என்பவன் வல்வெட்டித்துறையை சேர்ந்தவன். அவன் யாரென்று தெரியாது, அவனுக்கு எழுதி படிக்கவே தெரியாது.
அதை இங்கு கனடாவில் புலிகள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி இப்பொழுது வகுப்பெடுக்க போகிறார் விஜய் தணிகாசலம். அதாவது கனடிய மக்களின் செலவில் புலிகளுக்கு அப்படி இவர் தனது உறவு சாதி சனம் என்று சொன்னால் இவர் தன்னுடைய வீட்டில் வைத்து கொண்டாடலாம், அது எங்களுக்கு பிரச்சனை அல்ல. அல்ல இவருடைய ஊரவர்களுக்கு சங்கம் இருக்கிறது, அவர்கள் கொண்டாடலாம். ஆனா தமிழின அழிப்பு என்று இவர் தமிழுக்குள் புகுந்து விளையாட தேவையில்லை. என்ற தமிழ் என்பது இவருடைய வீட்டு சொத்தல்ல. அங்கு இலங்கையில் இப்பொழுது தமிழ் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் இந்த புலிகள் அழிக்கப்பட்ட பின்னர். அதை இவர் தெரிந்து கொள்ள வேண்டும். இன அழிப்பு என்பதற்கான எந்தவித ஆதாரமும் கிடையாது. அழிக்கப்பட்டது புலி பயங்கரவாதி. அது புலி பயங்கரவாதிகள் தமிழர்கள் தான், ஆனால் தமிழ் இனம் அல்ல. தமிழர்களின் ஒரு பகுதி, ஒரு கிரிமினல் கும்பல். அதை இவர் கொண்டாட வேணும் என்றால் வீட்டில் வைத்து கொண்டாடட்டும். இங்கே அரசாங்க செலவில் இவர் கொண்டாட வேணும் என்று கட்டாயம் இல்லை, கொண்டாட விடவும் மாட்டோம். அதை வன்மையாக சொல்லுகிறோம். இப்பொழுது இதை போலவே 2007 ஆண்டு நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர்டிக்கிள் சிபிசி என்னுடைய ஆர்டிக்கிள், அவர்களுடைய ஒரு போஸ்டிங் February 6 2007 அவர்கள் எழுதிய ஒரு போஸ்டிங். அதில் இந்த ஒரு முத்திரை வெளியீடு ஒன்று தமிழர்கள் செய்தார்கள். வி நவரத்னம் அவர்களுக்கு ஒரு முத்திரை வெளியீடை அவருடைய மகன் மோகன் அவர்கள் செய்திருக்கின்றார். அதை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற வேளையில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், முத்திரை என்பது யாரும் யாருக்கும் இங்கு வெளியிடலாம். அதை கனடா போஸ்ட் அதற்கு எதுவிதமான தடையும் இல்லை. உதாரணத்துக்கு அன்பின் காரணமாக எனது நாய்க்குட்டியின் முகத்தை கூட போட்டு நான் ஒரு முத்திரை விடலாம், அதை நான் பாவிக்கலாம். அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. இதற்கு வருகின்ற கோஸ்ட் for as little as $24.95 anyone can create a stamp with a picture of their choice on Canada Post website. இதுதான் நிலம். இவ்வாறான சில விளையாட்டுகளை செய்து எங்களுடைய மக்களுக்கு உசுப்பேற்றி இதில் சொல்லுகிறார்கள், இவர் வி நவரத்னம் அவர்கள்தான் முதல் முறையாக முதலாவது தலைவர் இந்த ஆயுதம் எடுத்து போராடித்தான் தமிழர் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னதாகவும் அதன் காரணத்தினால் அவருடைய முத்திரை வெளியிடப்படுகிறது என்றும் சொன்னார்கள். இதை இவர்கள் கொண்டு வந்த வேளையிலே இவர்கள் மக்களுக்கு கொடுத்த திறமை என்னவென்று சொன்னால், கனடிய அரசு, ஒன்டாரியோ அரசு, மாநில அரசு அல்லது கனடிய நாட்டு அரசு எங்களுடைய தலைவர்களை கௌரவித்து இவ்வாறான முத்திரை வெளியிட்டு இருக்கின்றது என்பது போல அவர்கள் காட்டினார்கள். உண்மை அதுவல்ல. எந்த கோமாளியும் இந்த வேலையை செய்யலாம். கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு கோமாளித்தனம்தான் இந்த பிரைவேட் மெம்பர் பில்லில் நடைபெற்றிருக்கின்றது. சரியாக அலசி ஆராயாமல் ஜெனோசைட் என்றால் என்ன, அது இலங்கையில் நடந்ததா இல்லையா என்பதை அலசி ஆராயாமல் தாங்கள் தன்னிச்சையாக ஒரு பில்லை கிரியேட் பண்ணி அதை மக்களுக்குள் விட்டு அதால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆக ஒரே ஒரு பாதிப்பு, நடக்காத ஒரு விடயத்தை நடந்ததாக காட்டுகிறார்கள். அதே வேளையில் கனேடிய மூத்த குடிகளான அபரிஜினல் மக்களுக்கு நடந்த கொடுமைகளை அவர்களுடைய பேரில் இவர்கள் ஏன் இந்த மெம்பர் பில்லை கொண்டு வரவில்லை? அது ஒரு கேள்வி. அடுத்ததாக, இலங்கையில் நடந்த அந்த கடைசி கிழமை, அதாவது மே 18 முடிவடைகின்ற அந்த கடைசி யுத்தம் ஆக ஒரே ஒரு பகுதியில் மட்டும்தான் நடைபெற்றது. அதை நாங்கள்
முள்ளிவாய்க்கால் என்று என்ற பகுதியை குறிப்பிடுகின்றோம். தமிழர்கள் முள்ளிவாய்க்காலில் மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் இருந்தார்கள், வவுனியாவில் இருந்தார்கள், கொழும்பில் இருந்தார்கள், வேறு பல இடங்களில் இலகுவாக தாக்கப்படக்கூடிய நிலைமையில் இருந்தார்கள். கண்டி, ரத்தினபுரி, நாவலப்பட்டி போன்ற பகுதிகளில் இன்றும் தமிழர்கள் வாழ்கிறார்கள், சிங்கள மக்களிடம். அங்கெல்லாம் இவர் கூறும் இந்த ஜெனோசைட், அதாவது இன அழிப்பு என்று எதுவும் நடக்கவில்லை. இது முள்ளிவாய்க்கால் என்பது புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் நடந்த யுத்தம். அதில் புலிகள் அழிக்கப்பட்டார்கள். அதை புலிகளின் அழிவை இவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை, வெளிநாட்டில் உள்ளவர்கள். ஏனென்றால் புலிகளை வைத்துத்தான் இவர்கள் இங்கு கனடாவிலும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் தமிழர்களிடம் மிரட்டி பணம் பிடுங்கினார்கள். அந்த வருமானம் இப்பொழுது போய்விட்டது. அடுத்து தணிகாசலத்தின் தனிப்பட்ட பிரச்சனை, அவருடைய ஊர் பிரச்சனை. அவருடைய ஊரவர்கள் பலர் புலிகளிலிருந்து செத்திருக்கிறார்கள், நாட்டை விட்டு ஓடி இருக்கிறார்கள், பல கொலைகள் செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் நன்றாக அறிவோம். எனவே இவர் தமிழ் என்று சொல்லி யாரை சொல்கிறார் என்று, தமிழ் இனம் என்று சொல்லி இவர் யாரை சொல்கிறார்? என்ன வல்வெட்டித்துறையை சேர்ந்தவர்கள் மட்டும்தானா தமிழினம்? பிரபாகரன் ஒரு மலையாளியின் மகன், அவன் அப்படி தமிழனாக இருக்க முடியும்? இலங்கையில் தமிழும் சிங்களமும் சம அந்தஸ்துள்ள மொழிகள். இவர்கள் புலிகள் அழிக்கப்பட்ட நாள், அதாவது தங்களுடைய ஊரவர்களின் தலைமையிலான ஒரு கிரிமினல் கும்பல் அழிக்கப்பட்டு விட்டது, அதை கொண்டாடுவதற்கு அல்லது அதை சட்டபூர்வமாக்கி கனடாவில் உள்ள பாடசாலைகளில் படிப்பிப்பதற்கு இளஞ்சிறுமி சிறார்களுக்கு பிரபாகரன் தமிழர்களுக்காக போராடினார், அவர்தான் தமிழினத்தின் தலைவன் என்றெல்லாம் அளந்து கட்டுறதுக்கான ஒரு முதல் முயற்சி இது. எனவே இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்ற இதற்கு நாங்கள் உடன்பட முடியாது. என்ற பிரபாகரன் ஆயிரக்கணக்கான தமிழர்களையும், நாடறிந்த தமிழ் தலைவர்களையும், நாடறிந்த தமிழ் அறிஞர்களையும் கொலை செய்தவன். அப்படியான ஒருவனின் தலைமையிலான கும்பல் அழிக்கப்பட்டதை அல்லது கொல்லப்பட்டு இன்று மக்கள் நிம்மதியாக இருப்பதை இந்த தணிகாசலம் விரும்பவில்லையா? இவருக்கு என்ன பிரச்சனை? இவர் சிறு வயதிலேயே நாட்டை விட்டு ஓடியவர். இந்தியாவில் காலம் கழித்து விட்டு கனடா வந்தவர். இவர் இப்பொழுது தன்னுடைய ஊரவர்களை கௌரவிக்க முற்படுகிறார். எனவே இதனை நாங்கள் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக இது தொடர்பாக எங்களுடைய முறைப்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கனடாவில் வாழ்கிறோம், இலங்கையிலும் அல்ல, புலிகளுக்கு கீழும் அல்ல. இவர்கள் வெளிநாட்டில் இங்கு புலிகள் என்று சொல்லி என்னுடைய கதவை தட்டியெல்லாம் பணம் கேட்டவர்கள், அவர்களை கத்தி கொண்டு துரத்தியவன் நான். எனவே இந்த இப்படியான ஒரு அதிகாரம் கிடைத்தவுடன், அதாவது இவர் கனடிய மக்களின் பிரச்சனையை பேசியதாக தெரியவில்லை ஒன்றாரியோ பாராளுமன்றத்தில். இவருடைய தொகுதியில் வேலையில்லா பிரச்சனை பயங்கரம், அதாவது கொரோனா வர முதலே. அதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு அக்கறை இல்லை. இவர்கள் என்னமோ தமிழர்களின் வாக்குகளால் மாத்திரம் தெரிவு செய்யப்படவில்லை. இவர்கள் ஒரு கட்சியின் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அந்த கட்சியை சேர்ந்த மற்ற சமூக மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள் இவருக்கு. இவர் தனித்தமிழன் என்றால் இவருக்கு சுயேட்சையாக தனது தொகுதியில் நின்று வென்று காட்டட்டும் எங்களுக்கு, அப்புறம் தெரியும். இதில் இந்த தமிழீழ விடுதலை புலிகள் அவர்களால் செய்து முடிக்கப்பட்ட கொலைகள் பல ஆயிரம். அவற்றில் எமது எதிர்க்கட்சி தலைவரான அமிர்தலிங்கம் அவர்களும் இவர்களால் கொல்லப்பட்டார். அதே போல பல புத்திஜீவிகளும் கொல்லப்பட்டார்கள். அதை பற்றி சற்று சொல்லுங்கள். அமுதலிங்கம் வீட்டில் பிரபாகரன் சாப்பிட்டு விட்டு, யோகேஸ்வரன் வீட்டிலும் சாப்பிட்டு விட்டு,
அவர்களையே கொலை செய்தோம். நல்ல காலமாக கொழும்பில் அமுதலிங்கத்துக்கு காவல் இருந்த சிங்கள போலீஸ்காரன் புலியை சுட்டு வீழ்த்தினான். அதன் பின்னர் தான் புலிகள் செய்தார்கள் என்ற விஷயமே தெரிந்தது. இல்லாவிடில் வழக்கம் போல இவர் கொழும்பில் இருந்தவர் இவரை யாரோ இனம் தெரியாதவர்கள் சுட்டு விட்டார்கள் என்றே கதை பரப்பி இருப்பார்கள். ஆனால் சுட்டுக் கொல்லப்பட்டவன் புலி என்று தெரிந்தவுடன் அவர் புலியை விட்டு விலகி விட்டார் என்று கூட கதை விட்டார். அப்படி எந்த பொறுப்பும் இல்லாமல் கொலைகள் மாத்திரம். அதாவது தமிழ் மக்களிடையே தலைமைத்துவத்துக்கு வரக்கூடிய அல்லது தமிழர்களில் அறிஞர்கள் என்று அறியப்பட்ட பலர், அது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் அல்லாதவர்களாக இருக்கட்டும், யாழ்ப்பாணத்தில் இடதுசாரிகளைத்தான் முதலில் புலிகள் வேட்டையாடினார். எதற்கு கொல்ல வேண்டும் விஜயானந்தனை அல்லது அண்ணாமலை? அடுத்த தேர்தல்களில் யூஎன்பி கட்சி சார்பில் தேர்தல் நிற்க பணம் கட்டியவர்கள் கூட துரோகிகள் என்று சுட்டுக் கொன்றார். இதெல்லாம் யாருக்கா? தமிழினத்தின் முன்னேற்றத்துக்காகவோ? இறுதியில் எந்த வீட்டில் தான் சோறு சாப்பிட்டான் அந்த அமுதலிங்கத்தின் வாயிலேயே வெடி வைத்தான். இப்படியான நம்பிக்கை துரோகிகளும் நாசகாரிகளும் ஒழிக்கப்பட்டதை நாங்கள் மே 18 கொண்டாட வேண்டும். தவிர அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்த முடியாது. பயங்கரவாதிகள் ஒழிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் இன்று தமிழர்களிடையே இலங்கை பெரும் வெற்றிடம் காணப்படுகிறது. அதாவது தலைமைத்துவம், அறிவு, பாரம்பரிய அறிவு சார்ந்த தொழில்கள் என்பன எல்லாம் இன்று இல்லாமல் போய்விட்டன. காரணம் இந்த தமிழ் பயங்கரவாதம். இந்த தமிழ் பயங்கரவாதத்துக்கு மூல காரணம் யார்? தமிழரசு கட்சியை சேர்ந்த செல்வநாயகம். துரோகி என்றால் யாரையும் கொலை செய்யலாம் என்ற அளவுக்கு தமிழர்கள் துணிந்த காரணமே செல்வநாயகம் தான். செல்வநாயகம் தான் எப்பொழுதும் காந்தியவாதி என்பார். ஆனா அடுத்தவர்களும் துரோகி என்று வாய் கூசாமல் சொல்லுவார். இப்படியான இரட்டை வேஷம் போட்டவர்கள் இவர்கள். தாங்கள் கொழும்பில் சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள். இவர்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. இவர்கள் சாதாரண மக்கள் கொல்லப்பட்டால் கலவரங்கள் ஏதாவது அந்த பிணங்களை வைத்து அரசியல் செய்தவர். இந்த பயங்கரவாதம் தோற்றுவிக்கப்பட்ட பின்னர் யாரையும் கொல்லலாம், யாரிடத்திலும் திருடலாம், கொள்ளையடிக்கலாம், எந்த பெண்ணையும் கற்பழிக்கலாம், எந்த வீட்டு சிறுமியையும் இழுத்து செல்லலாம் என்பன சாதாரண விஷயங்களாய் போய்விட்டது. நாங்கள் ஒரு சட்டமற்ற ஒரு காட்டுமிராண்டி கூட்டங்களின் அந்தஸ்துக்கு தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். விஜய் தணிகாசலம் போய் அதை இருக்கா பார்க்கட்டும். அல்ல இவர் அங்குள்ள மக்களுக்கு ஒரு $10 அனுப்பட்டும். அதன் பின்னர் இவர் இந்த இன அழிப்பு பற்றி எங்களுக்கு சொல்லட்டும். இந்த புலி பயங்கரவாதிகள் தமிழ் அரசியல்வாதிகளை கொண்டார்கள், தமிழ் புத்திஜீவிகளை கொண்டார்கள், தமிழ் குழந்தைகளை, சிறார்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று இராணுவத்தில் இணைத்தார்கள் அல்லது அவர்களுடைய பயங்கரவாதத்தில் இணைத்தார்கள். அதையும் விட ஒரு படி மேலே சென்று முஸ்லிம் மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருந்த பூமியை விட்டு உடுத்திருந்த துணியோடு மட்டும் அவர்களை விரட்டி அடித்தார். இவ்வளவற்றையெல்லாம் செய்து முடித்த பின்பு இவர்களை விஜய் தணிகாசலம் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதை ஒன்டாரியோ பார்லிமெண்ட், ஒன்டாரியோ ப்ரொவின்சியல் பார்லிமெண்ட் அதற்கு ஒத்து உடன்பட்டு செல்லுகின்றது என்பதை பார்க்கின்ற போது மிகவும் மன வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. இதை பற்றி சொல்லுங்க. உண்மையில் ஒன்டாரியோ கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் இப்படியான ஒரு கீழ்நிலைக்கு போகும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுடைய பெடரல் கவர்மெண்ட் அரசாங்கத்தில் இருந்த கன்சர்வேட்டிவ் அரசான ஸ்டீஃபன் ஹாப்பர் தலைமையிலான அரசு அது புலிகளை தடை செய்தது. அதை ஒன்டாரியோ பிரீமியர்
ஃபோர்ட் உணர்ந்து கொள்வது நல்லது. அதாவது அவருடைய ஃபெடரல் கவுண்டர் பார்ட்ஸ் they ban the tigers in Canada. It is listed as a terrorist organization. ஆனால் இப்போ விஜயதணிகாசலம் கொண்டு வந்த தனிநபர் சட்டம் மூலம் புலிகளை தமிழின தலைவர்களாக சித்தரிக்க போகிறோம். அங்கு தமிழின அழிப்பு நடக்கவில்லை. புலி பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்ட நாள் தான் மே 18. இதை கண்டிப்பாக ஒன்டாரியோ பிரீமியர் ஃபோர்டுக்கும் எதிர்கட்சி தலைவர்களுக்கும் கண்டிப்பாக நான் மட்டுமல்ல வேறு பல தமிழர்களும் கடிதம் எழுத இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட விஷயமே பல தமிழர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் நாங்கள் இந்த ஒன்டாரியோ கவர்மெண்டின் சேனலை பார்ப்பது வெகு குறைவு. ஆனால் இப்பொழுது இது ஒரு நெருப்பாக எங்களுடைய மனதில் புகைகிறது. ஏனென்றால் இப்படியான ஒரு கேவலமான ஒன்றை ஒன்டாரியோ அரசாங்கம் கொண்டு வந்தது. அதாவது இப்பொழுது விஜயதணிகாசலம் அல்ல இந்த புலிவால்கள் எப்படி பிரச்சாரம் செய்ய போகிறார்கள் என்றால் ஒன்டாரியோ அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, இன அழிப்பு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் சட்டமூலத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, கொண்டு வந்திருக்கிறது. மே 18ஆம் தேதி முடியும் அந்த இறுதி வாரத்தில் புலிகளை பற்றி புராணம் பாடுவதற்கும் அது ஒன்டாரியோ மக்களின் வரி பணத்தில் அவர்களை புகழ்ந்து பாடுவதற்கும் இடமளிக்க போகிறது. அதனை கண்டிப்பாக நாங்கள் நிறுத்த வேண்டும், நிறுத்துவோம். முடிந்தால் விஜயதணிகாசலம் இதை சட்டத்தை கொண்டு வந்து அதை எங்களுடைய பாடசாலைகளில் அனுமதிக்கலாமா என்பதை யோசித்து பார்க்கட்டும். கண்டிப்பாக ஒன்டாரியோ அரசாங்கம், கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்துக்கு நாங்கள் கடுமையான அழுத்தம் கொடுப்போம். இந்த சட்டத்தை வாபஸ் பெறும்படி. சட்டத்தை வாபஸ் பெறலாம், அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை கண்டிப்பாக செய்வோம். என்றால் இப்படியான ஒரு சட்டம் மூலம் வருவதே தமிழர்களுக்கு தெரியாது. இப்பொழுது வந்த பின்னர் தான் எங்களுக்கே தெரிகிறது. அதாவது குசு குசு மந்திரம் போட்டு ராவா கொண்டு போய் நிறைவேற்றப்பட்ட சட்டம் இது. இங்குள்ள தமிழ் மக்களோடு விஜயதணிகாசலம் எந்த காலத்திலும் பேசியது கிடையாது. இப்படி ஒரு சட்டம் மூலம் கொண்டு வர போவதாக இது ரகசியமாக செய்யப்பட்ட ஒன்று என்றுதான் நான் நினைக்கிறேன். இதை எதிர்த்து போராட வேண்டும், போராடுவோம். நீங்கள் குறிப்பிட்டது போல இதை பெரிதாக்கி இதை தமிழ் மக்களிடம் எடுத்து சென்று கொண்டாட திட்டமிட்டு இருக்கின்றார்கள். அதில் முதல் கட்டமாக TGTE, அதாவது நாடு கடந்த தமிழ் ஈழம் என்ற அந்த ஒரு கோமாளி அமைப்பு, அது இவர் விஜயதணிகாசலம் அவர்களை கங்க்ராச்சுலேட் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் விட்டிருக்கின்றார்கள். இது நான் அண்மையில் எடுத்த ஒரு பிரஸ் ரிலீஸ், அதில் வந்திருந்தது. அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் பெரிய சாதனை படைத்து விட்டதாகவும் இது ஒரு முக்கியமான பகுதி தமிழ் மக்களுடைய சரித்திரத்தில் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்களே ஒரு கோமாளிகள். இந்த நாடு கடந்த தமிழீழ அரசு என்பது ஒரே ஒரு தரம்தான் தேர்தல் நடத்தியது. இவர்கள் 5 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துவதாக ஆரம்பத்தில் சொன்னார். அப்புறம் தேர்தல் நடத்தவே இல்லை. உருத்திரகுமாரன் ஆயுள் கால பிரதமர், மந்திரிகளும் ஆயுள் கால மந்திரிகள், அவ்வளவுதான். இப்பொழுது அடுத்ததாக வருஷா வருஷம் இவர்கள் எல்லாம் ஒரு தண்ணி பாட்டி வைப்பார்கள். அதில் இவர்கள் பெண்டுகளோடு சேர்ந்து கட்டிப்பிடித்து நாட்டியம் ஆடுவார்கள். இதனால் தமிழர்களுக்கோ தமிழீழத்துக்கோ தமிழீழத்தில் வாழும் மக்களுக்கோ எந்த ஒரு புண்ணாக்கு பிரயோசனமும் கிடையாது. அடுத்ததாக முக்கியமாக இலங்கைக்கு வெளியே இலங்கை தமிழர்கள் அதிகமாக வாழும் நாடு கனடா.
ஆனால் இலங்கையின் கடல் கடந்த அரசாங்கத்தை வைத்திருக்கும் ருத்ரகுமாரன் கனடாவுக்கு வர முடியாது. என்ற கனடாவுக்கு வந்தால் அவரை வறுத்தெடுப்பதற்கு ஏராளமானவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் போன்றவர்கள் இவரை வாழ்த்தி ஒரு யோசனையும் இல்லை என்றால் விஜய் தணிகாசலம் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி பார்க்கட்டும். அது கொரோனா காலமா இருக்கட்டும், எந்த காலமா. இந்த கொரோனா காலம் என்றபடியால் இப்படியான ரகசியமாக செய்யும் சில கூத்துகள் நடைபெறுகின்றன. பகிரங்கமாக பொதுமக்களுக்கு இந்த தமிழீழம் தொடங்கிய நாட்கள் இந்த 70களில் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட இந்த தமிழீழம் கேட்டவர்கள் நடத்தியது கிடையாது. எல்லாம் ரகசியமாகவே செய்தார்கள். இறுதியில் ரகசியமாகவே மண்டையை போட்டார். இப்படியான பிரச்சனைகளை இப்பொழுது பணம் சேர்ப்பதற்கு வெளிநாடுகளில் இப்பொழுது கையரிப்பு கொண்ட பலர், இவர் விஜய் தணிகாசலம் எந்த ஒரு கும்பல், இங்கு 2-3 புலி கும்பல்கள் இருக்கிறார்கள் கனடாவில். ஒன்று கனடியன் தமிழ் காங்கிரஸ், மற்றது நேஷனல் கவுன்சில் ஆஃப் கனேடியன் தமிழ்ஸ், NCCT. அதற்கு பின்னால் செயல்படும் பிரதான ஆள் யார் என்றால் துரோகி என்று சொல்லப்பட்ட முன்னாள் நல்லூர் MP அருளம்பலத்தின் லஞ்ச கலெக்டரான திருடன் திருச்செல்வம். 5ஆம் கிளாஸ் படிச்ச திருச்செல்வம் வருஷா வருஷம் விருது கொடுப்பார். அதை வாங்குவதற்கு கூட இங்கு 10ஆம் கிளாஸ் படித்தவன் எல்லாம் முண்டி அடிப்பார்கள். அது ஒரு வினோதமான செயல்பாடு. அப்படியான ஒரு கும்பலை சேர்ந்தவன் தான் விஜய் தணிகாசலத்துக்கு முறுக்கி விட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் விஜய் தணிகாசலத்துக்கு அங்குள்ள அவர் தன்னுடைய ஊரவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனா முள்ளிவாய்க்காலை பற்றி ஒரு சுக்கும் சுண்ணாமும் அவருக்கு தெரியாது. இவர் அங்கு யாருடனும் எந்த தொடர்பும் வைக்க முடியாது, வைத்திருக்க மாட்டார். இவர் புலிகளின் பிரச்சாரத்தை வாங்கி விழுங்கி இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். விழுங்கி இருந்தால் அதை துப்பி விடுவது நல்லது. அடுத்ததாக இந்த NCCT என்றவர்கள் ஒரு பக்கா திருடர்கள். இவர்கள் எங்கும் பொதுக்கூட்டம் வைத்தது கிடையாது. ஆனா அறிக்கைகள் மாத்திரம் வரும். NCCT, தமிழ் காங்கிரஸ், இப்படியான கனடிய தமிழ் காங்கிரஸ், இவர்கள் அறிக்கை விடுவார்கள். இவர்களுடைய அமைப்பில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. என்றால் இவர்கள் பொதுக்கூட்டங்கள் எதையும் நடத்துவதும் கிடையாது. அப்படியான இந்த தமிழ் அமைப்புகள் இவர்கள் ஒரு குழு, அதாவது ஒரு ஃபாசிஸ்ட் ஐடியாலஜி, அதை மாத்திரம் கொண்டு திரிபவர்கள். இவர்களின் ஆதரவில் செயல்படும் விஜய் தணிகாசலம் போன்றவர்கள் தமிழருக்கு மாத்திரமல்ல, இந்த கனடிய மண்ணுக்கே கேடு விளைவிப்பவர்கள். எனவே இந்த இந்த பிரேரணை இது சட்டமாவதோ அல்லது இதை அமுல்படுத்துவதோ கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும். அதற்கு நாங்கள் கனடாவின் மற்ற சமூகங்களுக்கு இந்த சட்ட மூலத்தினதும் தமிழ் ஜெனோசைடு என்று உலகத்திலேயே இல்லாத ஒன்றையும் பற்றியும் நாங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். அதற்கு கண்டிப்பாக இந்த புலியால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்ல புலிக்கு எதிரானவர் கண்டிப்பாக முயற்சி எடுக்க வேண்டும். இது என்னமோ இலங்கையில் இவர் சட்டம் கொண்டு வந்தபடியால் அங்க மஹிந்த ராஜபக்சவை அமெரிக்காவும் ஜஸ்டின் ட்ரூடோவும் கனடா கொழும்புக்கு போய் பிடித்து கொண்டு வந்து தூக்கில் தொங்க விட மாட்டார்கள். இப்பொழுது அதுதான் செய்ய வேண்டும் என்று பல புலிவாள்கள் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புலிகள் கொலை செய்த போது, தமிழர்களை கொலை செய்த போது கைதட்டி ஆஹா துரோகி ஒளிந்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது திடீரென்று மனித உரிமைவாதிகளாக மாறிவிட்டார்கள். புலிகளுக்கு ஆதரவு கொடுத்த எவனும் மனித உரிமைவாதியாக முடியாது. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இங்குள்ள அரசியல்வாதிகள் மட்டத்திலும் சமூக அமைப்புகள் மட்டத்திலும் இந்த சட்டம் பற்றி நாங்கள் விளக்கம் கொடுப்போம். இந்த சட்டம் அமுலாக்கப்படுவதை இறுதி வரை எதிர்ப்போம். முடிந்தால் சுப்ரீம் கோர்ட் வரை செல்வோம். சுப்ரீம் கோர்ட் என்பது ஒன்டாரியோ பாராளுமன்றத்தின் தீர்ப்புகளை மீறி செயல்படக்கூடியது.
அதை நாங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இவர்களுடைய தனிப்பட்ட லாபங்கள் இதில் பிரபாகரன் போன்ற கேடியை தமிழர் தலைவராக சித்தரிக்க முனைகிறார்கள். அதற்கு விஜயதனகாசருக்கும் ஒரே ஒரு காரணம், அவருடைய ஊரவன் என்பதுதான். அவருடைய உறவினர்கள் சிலர்களை பிரபாகரன் குடும்பத்தில் திருமணம் செய்திருக்க கூடும். பிரபாகரன் சகோதரி கனடாவில் தான் இருக்கிறார், ஒன்டாரியோவில் தான் இருக்கிறார். அவர்கள் இதுவரையில் வாய் திறக்கவில்லை பிரபாகரன் பற்றி. ஆனால் சம்பந்தம் இல்லாதவர்கள் தான் நிறைய கூச்சல் விடுகிறார். எனவே இலங்கை தமிழர்களின் நன்மையை உத்தேசித்தும் கனடிய தமிழர்களின் நன்மையை உத்தேசித்தும் விஜய் தணிகாசலம் கொண்டு வந்த தனிநபர் சட்டம் வாபஸ் பெறப்பட வேண்டும். அதில் நாங்கள் தீவிரமாக உழைக்க வேண்டும். இதுதான் எனது கருத்து. நன்றி. எமது கலந்துரையாடலை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன்.